ஓம் சாந்தி. ஜூன் 11, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது முழுமையாக வேண்டும். ஏனெனில் நீங்கள் வீடு திரும்பியதும் தூய உலகிற்கு செல்ல வேண்டும். முழுமையாக தூய்மையடைவதற்கான வழி யாது? பதில்: முழுமையாக தூய்மையாகுவதற்கு நீங்கள் ஓர் ஆண்டி ஆக வேண்டும். உங்களுடைய சரீரம் உட்பட உறவு முறைகள் அனைத்தையும் மறந்து என்னை நினைவு செய்யுங்கள். அப்பொழுதே நீங்கள் தூய்மையாகுவீர்கள். இப்பொழுது நீங்கள் அந்த கண்களால் பார்க்கின்ற அனைத்தும் அழிக்கப்படும் என்பதால் நீங்கள் செல்வம், உடைமைகள் போன்றவற்றை மறந்து ஓர் ஆண்டி ஆக வேண்டும். அத்தகைய ஆண்டிகளே இளவரசர்கள் ஆகுவார்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை விளங்கப்படுத்துகின்றார். ஆரம்பத்தில் ஆத்மாக்கள் அனைவரும் தூய்மையாக இருந்தார்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் மிக நன்றாக புரிந்து கொள்கிறீர்கள். நாங்கள் தூய்மையாக இருந்தோம். ஆத்மாவை பற்றி கூறப்பட்டுள்ளது தூய்மையானவரும் தூய்மையற்றவரும். ஓர் ஆத்மா தூய்மையாக இருக்கும் பொழுது அவரிடம் சந்தோஷமும் இருக்கிறது. நீங்கள் தூய்மையாகும் பொழுது நீங்கள் தூய உலகின் அதிபதிகள் ஆகுவீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் புகுகிறது. நீங்கள் அதற்காக முயற்சி செய்கிறீர்கள். 5000 வருடங்களுக்கு முன்னர் தூய உலகம் இருந்தது. அந்த உலகில் அரை கல்பத்திற்கு நீங்கள் தூய்மையானவர்களாக இருந்தீர்கள். பின்னர் மற்றைய அரை கல்பம் இருந்தது. வேறு எவராலும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. தூய்மையும் தூய்மையின்மையும், சந்தோஷமும் துன்பமும், பகலும் இரவும் ஆகிய ஒவ்வொன்றும் அரை கல்பத்திற்கு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். சிறந்த விவேகிகளும் அதிக அளவு பக்தி செய்தவர்களும் மிக நன்றாக புரிந்து கொள்வார்கள். தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள். நீங்கள் மாத்திரமே புதிய உலகில் இருந்தீர்கள். மற்ற அனைவரும் அமைதி தாமத்தில் இருந்தார்கள். முதலில் நாங்கள் தூய்மையாக இருந்தோம். அங்கு எங்களில் மிக சிலரே இருந்தார்கள். பின்னர் மனித உலகம் வரிசை கிரமமாக விரிவடைய தொடங்கியது. இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு யார் விளங்கப்படுத்துகிறார்கள்? பரமாத்மாவாகிய தந்தையே ஆத்மாக்களாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இதுவே சங்கம யுகம் என்று அழைக்கப்படுகிறது. இது கும்பம், அதாவது சங்கமம் என்று அழைக்கப்படுகிறது. மக்கள் இந்த சங்கம யுகத்தை மறந்து விட்டார்கள். 4 யுகங்கள் உள்ளன என்றும் இந்த 5வது யுகம் ஒரு குறுகிய கால எல்லையை கொண்ட லீப் யுகம் ஆகிய சிறிய சங்கம யுகம் என பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். தந்தை கூறுகின்றார், நான் இவரில் அவருடைய பல பிறவிகளின் இறுதி பிறவியில் அவர் ஓய்வு பெறும் ஸ்திதியில் பிரவேசிக்கின்றேன். குழந்தைகள் இந்த உத்தரவாதத்தை கொண்டிருக்கிறார்கள். தந்தை இவரில் பிரவேசித்து அவருடைய சுய சரிதையையும் கூறினார். தந்தை கூறுகின்றார், நான் ஆத்மாக்களுடன் மாத்திரமே பேசுகின்றேன். ஒவ்வொரு ஆத்மாவினதும் பாகமும் அவரது ஷரீரத்துடன் இணைந்து செயற்படுகிறது. அவர் ஓர் உயிர் உள்ளவர், அதாவது சுரூபம் என்று அழைக்கப்படுகின்றார். தூய உயிர் உள்ளவர்களும் தூய்மையற்ற உயிர் உள்ளவர்களும் உள்ளார்கள். சத்யுகத்தில் மிக சில தேவர்களே இருக்கிறார்கள் என்பது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இருக்கிறது. பின்னர் நீங்கள் உங்களை பற்றி கூறுவீர்கள், உயிருள்ளவர்களாகிய நாங்களே சத்யுகத்தில் தூய்மையாக இருந்து 84 பிறவிகளை எடுத்த பின்னர் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டோம். இந்த சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது. தூய்மையிலிருந்து தூய்மையற்றதாகவும் தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாகவும். நீங்கள் தூய்மையாக்குபவராகிய அந்த தந்தையை நினைவு செய்கிறீர்கள். எனவே பாபா 5000 வருடங்களுக்கு ஒரு முறை மாத்திரமே வந்து ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார். கடவுள் ஒருவரே. அவர் நிச்சயமாக பழைய உலகை புதியதாக்குவார். பின்னர் யார் அந்த புதிய உலகை பழையதாக்குகின்றார்? ராவணன்.
ஏனெனில் ராவணனே உங்களை ஷரீர உணர்வுடையவர் ஆக்குகின்றான். ஓர் எதிரி எரிக்கப்படுகின்றான், ஒரு நண்பன் எரிக்கப்பட மாட்டான். அனைவருக்கும் ஜீவன் முக்தியை அருள்கின்ற ஒரே ஒரு தந்தையே அனைவரினதும் நண்பராவார். அவரே அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பவர் என்பதால் அனைவரும் அவரை நினைவு செய்கிறார்கள். எனவே அங்கு நிச்சயமாக துன்பத்தை கொடுப்பவரும் இருக்க வேண்டும். இது 5 விகாரங்களாகிய ராவணனாகும். அரை கல்பத்திற்கு ராமராஜ்யமும் அரை கல்பத்திற்கு ராவண ராஜ்யமும் இருக்கிறது. மக்கள் ஒரு ஸ்வஸ்திகாவை வரைகிறார்கள். தந்தை அதன் அர்த்தத்தை விளங்கப்படுத்துகின்றார். அவை அனைத்தும் 4 சமமான கார் பங்குகளாகும். ஒன்று சிறிதளவேனும் பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ இருக்க முடியாது. இந்த நாடகம் மிக சரியானதாகும். மக்களில் சிலர் மிகவும் சந்தோஷமற்று இருப்பதால் தாங்கள் இந்த நாடகத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்றும், பிரம்ம தத்துவத்துடன் கலப்பது அல்லது ஒளி தத்துவத்துடன் கலப்பது சிறந்தது என்றும் எண்ணுகிறார்கள். எவ்வாறாயினும் எவராலும் அங்கு செல்ல முடியாது. அவர்கள் கொண்டிருக்கின்ற எண்ணங்களை பாருங்கள். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் வெவ்வேறு விதமான முயற்சிகளை செய்கிறார்கள். ஒரு சந்நியாசி தனது ஷரீரத்தை நீக்கும் பொழுது அவர் சொர்க்கத்திற்கு அல்லது வைகுந்தத்திற்கு சென்றார் என்று ஒரு பொழுதும் கூறப்பட முடியாது. இல்லறத்தவர்கள் கூறுவார்கள், இன்னன்னார் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார். ஆத்மாக்கள் சொர்க்கத்தை நினைவு செய்கிறார்கள். நீங்கள் அதை அதிகளவு நினைவு செய்கின்றீர்கள். உங்களுக்கு இரண்டினது வரலாறும் புவியலும் தெரியும். அது வேறு எவருக்கும் தெரியாது. நீங்களும் அறிந்திருக்கவில்லை. தந்தை வந்து ரகசியங்கள் அனைத்தையும் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இது மனித உலக விருட்சம். விருட்சம் நிச்சயமாக விதையையும் கொண்டிருக்கும். எவ்வாறு தூய உலகம் தூய்மையற்றதாகிறது என்பதை தந்தை மாத்திரம் விளங்கப்படுத்துகின்றார். பின்னர் நான் வந்து அதை தூய்மையாக்குகின்றேன். தூய உலகம் ஸ்வர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. இப்பொழுது ஸ்வர்க்கம் கடந்ததாகி விட்டது. அது நிச்சயமாக மீண்டும் வரும். இதனாலேயே கூறப்பட்டுள்ளது, உலக வரலாறு மீண்டும் சுழன்று வருகிறது. அதாவது உலகம் பழையதிலிருந்து புதியதாகவும் புதியதிலிருந்து பழையதாகவும் ஆகிறது. அது மீண்டும் இடம்பெறுவது என்பது ஒரு நாடகம், படம் என்ற அர்த்தமாகும். நாடகம் என்ற வார்த்தை மிகவும் சிறந்தது. அது சரியென காணப்படுகிறது. சக்கரம் தொடர்ந்தும் அதே போன்று சுழல்கிறது. ஒரு நாடகம் ஒரே மாதிரியானது என்று கூறப்பட முடியாது. ஒருவர் நோய்வாய்ப்படும் பொழுது அவர் சுகவீன விடுமுறையை எடுக்கின்றார். குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது, நாங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்த தேவர்களாக இருந்து பின்னர் பூஜிப்பவர்களாகினோம். தந்தை வந்து உங்களுக்கு தூய்மையற்றவளில் இருந்து தூய்மையாகுவதற்கான வழியை காட்டுகின்றார். அவர் இதையே உங்களுக்கு 5000 வருடங்களுக்கு முன்னரும் கூறினார். அவர் கூறுகின்றார், குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள். முதலில் தந்தை உங்களை ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக்குகின்றார். முதலாவதாக அவர் உங்களுக்கு இந்த பாடத்தை கற்பிக்கின்றார். குழந்தைகளே, உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். நான் உங்களுக்கு அதிகளவு நினைவூட்டினாலும் இன்னமும் நீங்கள் மறக்கின்றீர்கள். நாடகத்தின் இறுதி வரையும் நீங்கள் தொடர்ந்தும் மறப்பீர்கள். இறுதியில் விநாச காலத்தின் பொழுது உங்களுடைய கல்வி ஒரு முடிவிற்கு வரும். அப்பொழுது ஒரு பாம்பு தனது பழைய தோலை நீக்குவது போன்று நீங்களும் உங்களுடைய சரீரங்களை நீக்கி விடுவீர்கள். தந்தை மேலும் விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் உலாவி திரியும் பொழுதும் ஆத்ம உணர்வில் இருங்கள். முன்னர் உங்களுக்கு ஷரீர உணர்வு இருந்தது. தந்தை கூறுகின்றார், இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள். நீங்கள் ஷரீர உணர்வுடையவர்கள் ஆகும் பொழுது 5 விகாரங்களும் உங்களை இறுக பற்றி கொள்கின்றன. நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகும் பொழுது விகாரங்கள் எவையும் உங்களை பற்றி கொள்ள முடியாது. நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகி அதிக அளவு அன்புடன் தந்தையை நினைவு செய்ய வேண்டும்.
இந்த சங்கமயுகத்தில் மாத்திரமே ஆத்மாக்கள் பரமாத்மாவாகிய தந்தையிடமிருந்து அன்பை பெறுகின்றனர். இது தந்தை குழந்தைகளை சந்திக்கின்ற நன்மை அளிக்கும் சங்கமயுகம் என அழைக்கப்படுகிறது. ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஷரீரத்தில் இருக்கின்றீர்கள். தந்தையும் ஒரு ஷரீரத்தில் பிரவேசித்து நீங்கள் ஆத்மாக்கள் என்ற நம்பிக்கையை கொண்டிருக்க செய்கின்றார். அவர் அனைவரையும் மீண்டும் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்கு ஒரே ஒரு முறை மாத்திரமே வருகின்றார். அவர் எவ்வாறு உங்களை திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து செல்வார் என்பதையும் அவர் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் கூறுகின்றீர்கள், நாங்கள் அனைவரும் தூய்மையற்றவர்கள், நீங்களோ தூய்மையானவர், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். பாபா எவ்வாறு உங்களை தூய்மையாக்குவார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கவில்லை. அவர் உங்களை தூய்மையாக்கும் வரை உங்களுக்கு என்ன தெரியும்? ஓர் ஆத்மா ஒரு சின்னம் சிறிய நட்சத்திரம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தையும் ஒரு சின்னம் சிறிய நட்சத்திரம் ஆவார். எவ்வாறாயினும் அவர் ஞானக்கடலும் அமைதிக்கடலும் ஆவார். அவர் உங்களை தனக்கு சமமானவர்களாகவும் ஆக்குகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஞானத்தை கொண்டிருந்து பின்னர் நீங்கள் அதை அனைவருக்கும் விளங்கப்படுத்துகின்றீர்கள். நீங்கள் சத்தியுகத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஞானம் கூறப்படுமா? இல்லை. ஞான கடலாகிய ஒரே ஒரு தந்தையே இந்நேரத்தில் உங்களுக்கு மாத்திரம் கற்பிக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கை சரிதை இருக்க வேண்டும். தந்தை உங்களுக்கு அதை தொடர்ந்தும் கூறுகின்றார். எவ்வாறாயினும் நீங்கள் அதை மீண்டும் மீண்டும் மறந்து விடுகின்றீர்கள். உங்களுடைய யுத்தம் மாயையுடனாகும். நீங்கள் பாபாவை நினைவு செய்வதை உணர்கின்றீர்கள். ஆனாலும் பின்னர் நீங்கள் அவரை மறந்து விடுகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், மறக்க வைக்கின்ற மாயையே உங்கள் எதிரியாவாள். அதாவது அவள் உங்களை தந்தையிடமிருந்து அப்பால் திரும்பச் செய்கின்றாள். குழந்தைகளாகிய நீங்கள் ஒருமுறை மாத்திரம் தந்தையின் முன்னிலையில் வருகின்றீர்கள். தந்தை உங்களுக்கு ஒருமுறை மாத்திரம் ஓர் ஆஸ்தியை கொடுக்கின்றார். பின்னர் தந்தை மீண்டும் உங்கள் முன்னிலையில் வரவேண்டிய தேவையில்லை. அவர் உங்களை பாவ ஆத்மாக்களிலிருந்து புண்ணிய ஆத்மாக்களாகவும் ஸ்வர்க்கத்தின் அதிபதிகளாகவும் மாற்றுகின்றார். அவ்வளவுதான். அதன் பின்னர் அவர் இங்கு வந்தால் அவர் என்ன செய்வார்? நீங்கள் என்னை அழைத்தீர்கள். எனது மிக சரியான நேரத்தில் நான் வந்தேன். ஒவ்வொரு 5000 வருடங்களும் எனக்குரிய மிக சரியான நேரத்தில் நான் வருகின்றேன். மக்கள் சிவனின் பிறந்த தினத்தை ஏன் கொண்டாடுகிறார்கள் என்பது எவருக்கும் தெரியாது. அவர் என்ன செய்தார் என்பதை எவருமே அறியவும் இல்லை. இதனாலேயே சிவனின் பிறந்த நாளில் அவர்கள் விடுமுறை எதையும் வழங்குவதில்லை. அவர்கள் அனைவருக்கும் ஒரு விடுமுறை நாள் வழங்குகிறார்கள். ஆனால் சிவ் பாபா வந்து இத்தகைய ஒரு பாகத்தை நடிக்கின்றார் என்பதை எவரும் அறிய மாட்டார்கள். அவர்களுக்கு அதன் அர்த்தம் தெரியாது. பாரதத்தில் அதிக அளவு அறியாமை உள்ளது. சிவ் பாபாவே அதிமேலானவர் என்பதும், எனவே அவர் நிச்சயமாக மனிதர்களை அதிமேலானவர்களாக ஆக்குவார் என்பதும் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். தந்தை கூறுகின்றார், நான் இவருக்கு ஞானத்தையும் கொடுத்து யோகத்தையும் கற்பித்தேன். பின்னர் அவர் ஒரு சாதாரண மனிதரில் இருந்து நாராயணன் ஆகினார். அவர் பிரம்மா இந்த ஞானத்தை கேட்டார். இந்த ஞானம் உங்களுக்கு மாத்திரமானதாகும். இது வேறு எவருக்கும் உகந்ததாக காணப்படவில்லை. நீங்கள் மீண்டும் ஒரு முறை அவ்வாறு ஆக வேண்டும். வேறு எவரும் அவ்வாறு ஆகுவதில்லை. இது ஒரு சாதாரண மனிதரிலிருந்து நாராயணன் ஆகின்ற கதையாகும். மற்ற சமயங்களை ஸ்தாபித்த அனைவரும் மறு பிறவி எடுத்து தமோ பிரதானம் ஆகிவிட்டார்கள். எனவே அவர்கள் அனைவரும் மீண்டும் சதோ பிரதானம் ஆக வேண்டும். அவர்கள் அடைந்த அந்தஸ்திற்கு ஏற்ப அவர்கள் பின்னர் தங்களுடைய பாகங்களை மீண்டும் மீண்டும் நடிக்க வேண்டும். மேன்மையான நடிகர்கள் ஆகுவதற்கு நீங்கள் பெருமளவு முயற்சியை செய்கின்றீர்கள். யார் உங்களை முயற்சி செய்வதற்கு தூண்டுகிறார்கள்? பாபாவே ஆவார். நீங்கள் மேன்மையானவர்கள் ஆகியதும் நீங்கள் ஒரு பொழுதும் அவரை நினைவு செய்வதில்லை.
நீங்கள் அவரை சொர்க்கத்தில் நினைவு செய்ய மாட்டீர்கள். தந்தையே அதிமேலானவர். அவரே உங்களை அதிமேலானவர்கள் ஆக்குகின்றார். நாராயணனுக்கு முன்னர் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கின்றார். எனவே அவர் உங்களை ஒரு சாதாரண மனிதரிலிருந்து நாராயணனாக மாற்றுகின்றார் என நீங்கள் ஏன் கூறுகின்றீர்கள்? அவர் உங்களை ஒரு சாதாரண மனிதரிலிருந்து கிருஷ்ணராக மாற்றுகின்றார் என்று நீங்கள் ஏன் கூறுவதில்லை? அவர் முதலில் நாராயணன் ஆகுவதில்லை. முதலில் அவர் இளவரசனான ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகின்றார். ஒரு குழந்தை மலர் ஆவார். அவரோ நாராயணன் தம்பதியினரில் ஒருவராவார். பிறப்பிலிருந்து பிரம்மச்சாரியாக உள்ளவர்களே புகழப்படுகிறார்கள். சிறு குழந்தைகள் சதோப்பிரதானம் என்று கூறப்படுகிறார்கள். அனைத்திற்கும் முதலில் நீங்கள் இளவரசர்கள் ஆகுவீர்கள் என்று குழந்தைகளாகிய நீங்கள் எண்ண வேண்டும். ஆண்டிகளில் இருந்து இளவரசர்கள் என்ற வார்த்தை நினைவு கூறப்படுகிறது. யார் ஓர் ஆண்டி என்று அழைக்கப்படுகின்றார்? ஷரீரத்தில் இருக்கின்ற ஆத்மாவே ஒரு ஆண்டியாக அல்லது ஒரு செல்வந்த நபராக குறிப்பிடப்படுகின்றார். இந்நேரத்தில் அனைவரும் ஆண்டிகள் ஆகிவிட்டார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அனைத்தும் அழிக்கப்படுகின்றன. இந்நேரத்தில் உங்கள் ஷரீரங்களுடன் நீங்கள் ஆண்டிகள் ஆக வேண்டும். நீங்கள் கொண்டிருக்கின்ற செல்வம் அனைத்தும் அழிக்கப்பட்டுவிடும். ஆத்மா ஒரு ஆண்டியாகி அனைத்தையும் கைவிட்ட பின்னர் ஓர் இளவரசராக வேண்டும். நீங்கள் செல்வம் செழிப்பு அனைத்தையும் கைவிட்டு ஆண்டிகளாகி பின்னர் வீடு திரும்புவீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். பின்னர் நீங்கள் புதிய உலகிற்கு இளவரசர்களாக செல்வீர்கள். நீங்கள் கொண்டுள்ளவை அனைத்தையும் நீங்கள் துறக்க வேண்டும். இப்பழைய விஷயங்கள் எந்தவித பயனும் அற்றவையாகும். ஆத்மாக்களாகிய நீங்கள் முன்னைய கல்பத்தில் செய்ததை போன்றே தூய்மையானவர் ஆகியதும் உங்கள் பாகங்களை நடிப்பதற்கு நீங்கள் இங்கு வருவீர்கள். நீங்கள் எந்த அளவிற்கு ஞானத்தை கிரகிக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். இந்நேரத்தில் ஒருவர் 5 மில்லியனை கொண்டிருந்தாலும் அவை அனைத்தும் அழியப் போகின்றன. நீங்கள் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய புதிய உலகிற்கு செல்கின்றோம். நீங்கள் புதிய உலகிற்கு செல்வதற்கே இங்கு வந்துள்ளீர்கள். தாங்கள் புதிய உலகிற்காக கற்கின்றோம் என்று அவர்கள் நம்புகின்ற வேறு எந்த ஆன்மீக ஒன்று கூடல்களும் இல்லை. அனைத்திற்கும் முதலில் பாபா உங்களை ஆண்டிகளாக்கி பின்னர் இளவரசர்கள் ஆக்குகின்றார் என்பது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. உங்களுடைய ஷரீர உறவுமுறைகள் அனைத்தையும் நீங்கள் துறந்தால் நீங்கள் பின்னர் ஓர் ஆண்டி. உங்களிடம் எதுவும் இல்லை. இப்பொழுது பாரதத்தில் எதுவுமே இல்லை. தற்பொழுது பாரதம் கடனாளி ஆகி ஒரு ஆண்டியாக உள்ளது. அது பின்னர் செல்வந்த நாடாக மாறும். அவ்வாறு யார் ஆக்குகிறார்கள்? ஷரீரத்தின் மூலமாக ஆத்மாக்கள் அவ்வாறு ஆகின்றார்கள். இப்பொழுது அரசர்களோ அல்லது அரசிகளோ இல்லை. அவர்களும் கடனாளிகள். ஒரு கிரீடத்தை உடைய அரசர்களோ அல்லது அரசிகளோ இல்லை. அவர்கள் அந்த கிரீடத்தையோ ஒளியால் ஆன ரத்தினங்களினால் ஆன ஒரு கிரீடத்தையோ கொண்டிருக்கவில்லை. இது இருள் சூழ்ந்த நகரமாகும். கடவுள் சர்வ வியாபி, அதாவது கடவுள் அனைவரிலும் இருக்கின்றார். அனைவரும் சமமானவர்களே. அவர் பூனைகளிலும் நாய்களிலும் இருக்கின்றார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இது இருள் சூழ்ந்த நகரம் என்று அழைக்கப்படுகிறது. அது பிராமணர்களாகிய உங்களின் இரவாக இருந்தது. இப்பொழுது நீங்கள் பகலாகிய ஞானம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். சத்யுகத்தில் அனைவரும் ஏற்றப்பட்ட தீபங்கள் ஆவார்கள். தீபம் இப்பொழுது முற்றிலும் மங்கலாகிவிட்டது. பாரதத்தில் மாத்திரமே அவர்கள் தீபங்களை ஏற்றுகின்ற வழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். வேறு எவரும் ஒரு தீபத்தை ஏற்றுவதில்லை. உங்களுடைய தீபம் அணைக்கப்பட்டு விட்டது. நீங்கள் சதோப்பிரதான உலகின் அதிபதிகளாக இருந்தீர்கள். படிப்படியாக நீங்கள் கொண்டிருந்த சக்தி குறைவடைந்து இப்பொழுது எந்த சக்தியும் எஞ்சவில்லை. மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு வலிமையை கொடுப்பதற்கு தந்தை வந்துள்ளார். உங்களுடைய மின்கலம் தொடர்ந்தும் நிரப்பப்படுகிறது.
ஓர் ஆத்மா பரமாத்மாவாகிய தந்தையின் நினைவை கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மின்கலம் நிறைந்து விடுகிறது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. இப்பொழுது நாடகம் முடிவடைவதால் நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். ஆகவே தந்தையை நினைவு செய்வதன் மூலம் ஆத்மா சதோப்பிரதானமாகவும் தூய்மையாகவும் ஆக்கப்பட வேண்டும். இப்பொழுதே நீங்கள் தந்தையை போன்று ஞான கடலாகவும் அமைதி கடலாகவும் ஆக வேண்டும். 2. உங்கள் ஷரீர உறவிலேதும் ஒரு முழுமையான ஆண்டி ஆகுவதற்கு கண்களால் நீங்கள் பார்க்கின்ற அனைத்தும் அழியப் போகின்றன என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கட்டும். நாங்கள் ஆண்டிகளில் இருந்து இளவரசர்கள் ஆக வேண்டும். எங்களுடைய கல்வி புதிய உலகிற்கு ஆனதாகும். ஆசீர்வாதம். தற்காலிக அதிசயங்களை செய்து காட்டுவதற்கு மாறாக பிரகாசமான அழிவற்ற பாக்கிய நட்சத்திரங்களை உருவாக்குகின்ற வெற்றி சுரூபம் ஆகுவீர்களாக. இக்காலத்தில் சில மக்கள் இறுதியாக மேலிருந்து கீழே வருவதால் அவர்கள் தற்காலிகமான சக்திகளை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சத்தோப்பிரதான் ஸ்திதியை கொண்டிருக்கிறார்கள். தூய்மையின் வெகுமதியாக அவர்கள் தற்காலிக எல்லைக்கு உட்பட்ட அதிசயங்களை செய்து காட்டுகின்றனர். எவ்வாறாயினும் அந்த வெற்றி நீடிப்பதில்லை. ஏனெனில் அவர்கள் சத்தோ ரஜோ தமோ என்ற 3 ஸ்திதிகளின் மூலமாக விரைவாக கடந்து செல்கிறார்கள். தூய ஆத்மாக்களாகிய நீங்கள் நிலையான வெற்றி சுரூபங்கள் ஆவீர்கள் என்பதால் நீங்கள் அதிசயங்களை செய்து காட்டுவதற்கு மாறாக நீங்கள் ஆத்மாக்களை பிரகாசமான ஒளி புள்ளி வடிவத்தினர் ஆக்குகின்றீர்கள். நீங்கள் பிரகாசமான அழிவற்ற பாக்கிய நட்சத்திரங்களை உருவாக்குகின்றீர்கள் என்பதாலேயே அனைவருமே உங்களிடமிருந்து ஒரு துளியை எடுத்துக்கொள்வதற்காக வருவார்கள். ஸ்லோகம். எல்லையற்ற ஆர்வமின்மையின் சூழல் இருக்கும் பொழுது ஒத்துழைக்கின்ற ஆத்மாக்கள் இலகு யோகிகள் ஆகின்றார்கள். ஓம் சாந்தி.